ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஓஷன். நடிகர் நாக சைதன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா வெளியில் பல இடங்கள்லையும் சினிமா சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்லையும் கலந்துக்கிட்டு வராங்க. சமீபத்தில் தான் சாய் பல்லவி நாக சைதன்யாவோட நடிப்பில் வெளியான தண்டேல் படம் வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படத்தோட வெற்றி தொடர்ந்து அந்த படத்தோட சக்ஸஸ் மீட் அப்போ கூட நாக சைதன்யா சோபிதா துலிபாலா அவங்க ஒய்ஃப் கூட தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கோபமாக இருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே வைரலானுச்சு. மேலும் இந்த மாதிரி நாக சைதன்யாவும் சோபிதாவும் வெளியில் எந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு மீடியா மூலமாக நியூஸ் வெளிவரும்போது எல்லாமே அங்கே சமந்தாவோட ரசிகர்கள் போய் நாக சைதன்யாவுக்கு சோபிதா கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை, உங்களுக்கு கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சமந்தாவோட ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு. அதை தொடர்ந்து நாக சைதன்யாவும் சோபிதாவும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு ஜாலியாக ட்ரிப் போய் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டுமே சமந்தாவோட ரசிகர்கள் எல்லாரும் சமந்தா தான் குயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுறாங்க. இதனாலேயே நாக சைதன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் இடையில பிரச்சனை ஆன மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்போ நாக சைதன்யாவும் சோபிதாவும் திருமலை திருப்பதி கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. இவங்க பொதுவெளியில வந்தாவே சமந்தா தான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லிடுறாங்க. இதனாலேயே சோபிதா வந்து அடிக்கடி அப்செட் ஆகிடுறாங்களாம். இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.